நம்ம அதிர்ஷ்டரோட நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல உருவாகும் திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்புல ஜி.வி. பிரகாஷோட இசையில உருவாகும் இந்த படத்துல த்ரிஷா கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. மேலும் பிரசன்னா, சுனில் அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்துல நம்ம ஏகேவுடன் நடிச்சிருக்காங்க. படப்பிடிப்பெல்லாம் முடிவடைந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கா. மார்க் ஆண்டனி அப்படின்ற மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்த ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் அதன் பிறகு அதிர்சர் இயக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கா. அதிர்சருடைய தீவிரமான ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் அவரையே இயக்கும் வாய்ப்பு பெற்றுள்ளாரு. இதனால பல வாழ்த்துக்களுமே அவருக்கு குவிஞ்சது. எனவே கண்டிப்பாக பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படம் அதிர்சருடைய ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில இது வரைக்குமே இந்த படத்துல இருந்து வெளியான போஸ்டர்கள் மற்றும் அதிர்சருடைய புகைப்படங்களை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த படத்துல வித்தியாசமான ஒரு அதிர்சரை பார்க்கலாம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. எப்படி அதிர்சருக்கு மங்காத்தா திரைப்படம் அமைந்ததோ அதே போல குட் பேட் அக்லி திரைப்படமுமே அமையும் அப்படின்றது ஏகே ரசலுடைய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாகவுமே பார்க்கப்படுது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய பாடல்கள் பற்றிய முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அதாவது இந்த படத்திற்கு இசையமைக்க போவதாக ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் அண்மையில ட்விட்டர்ல அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தாரு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது முதல் பாடலுக்கான டப்பிங் முடிஞ்சிருச்சா. சோ இந்த பாடலை நம்ம டி.ஆர். அவர்கள் பாடியிருக்காராம். சோ ஏகே அவர்களுக்காக டி.ஆர். பாடிய இந்த பாடலுக்கான அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்று நம்ம அதிர்சர் படங்களை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அது 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.